திருச்செங்கோட்டில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள முடித்திருத்தம் செய்யும் கடையில் குறைவான கட்டணம் வசூலிப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சௌர தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சங்ககிரி சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் முடித்திருத்தம் செய்யும் கடை திறக்கப்பட்டுள்ளது. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளை விட குறைந்த கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அங்குள்ள முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் மற்றும் நகராட்சி ஆணையாளர் ஆகியோரிடம் மனு அளித்தனர். இன்று திருச்செங்கோடு நகரத்திலே 100க்கும் மேற்பட்ட சலூன் கடைகள் உள்ளது எங்கள் அசோசியேஷனில். அதில் இன்றைக்கி புதிதாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் புதிதாக சலூன் கடை திங்கட்கிழமை திறந்துள்ளார்கள். அதில் ரொம்ப விலை குறைவாக போட்டு நகரம் முழுதும் அவர்கள் விளம்பர பலகைகளை வைத்து விளம்பரம் செய்துள்ளார்கள். எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கின்ற காரணத்தினால் நாங்கள் இன்று தமிழ்நாடு சர்வ தொழிலாளர் சங்கம் திருச்செங்கோடு நகரத்தின் சார்பாக இன்று நகர காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடமும் நகராட்சி கமிஷனர் அவர்களிடமும் மனு கொடுத்துள்ளோம். அவர்களும் தக்க ஆவணங்கள் செய்வதாக கூறியுள்ளார்கள். இது முன்பு பெரிய பெரிய மாநகராட்சிகளிலே தான் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களால் தொழில் பாதிக்கப்பட்டது. இன்று கிராமம் முதல் கொண்டு நகரத்துக்கும் இந்த கார்ப்பரேட் சலூன்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கின்றது. எங்களுடைய குலத்தொழிலான இந்த சவர தொழிலையும் முடிதிருத்தும் தொழிலையும் மிகவும் அவர்கள் அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தமிழக அரசு தலையிட்டு எங்களுக்கு காப்பாற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி எங்களுக்கு நல்ல வழி ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.